திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். இன்றைய சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியில எமர்ஜென்சி அவசர நிலை குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சம்பவக்கார சீமாட்டி இந்திரா காந்தி ஏன் எமர்ஜென்சி அறிவிச்சாங்க அப்படிங்கிறத இன்றைய தலைமுறை பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும்னா 1971 ரேபரேலி தொகுதியில நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்ல. அந்த 1971 ரேபரேலி தொகுதி நாடாளுமன்ற தேர்தல்ல இந்திரா காந்தி போட்டியிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக சோசலிஸ்ட் கட்சியினுடைய முக்கியமான தலைவர் ராஜ் நாராயண் என்பவர் போட்டியிட்டார். அந்த தேர்தல் முடிவு இந்திரா காந்திக்கு சாதகமாக அமைந்தது. இந்திரா காந்தி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்திரா காந்தி பிரதம அமைச்சராக நாட்டின் அரியணையில் அமர்ந்து நாட்டை வழிநடத்தி கொண்டு போனார். ஆனா இந்திரா காந்தியினுடைய இந்த வெற்றி, அந்த தேர்தல் முடிவு ஏற்கத்தக்கது இல்லை. அதுல நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு, நான் தான் உண்மையிலேயே வெற்றியாளர்னு சொல்லி அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல 1971 சோசலிஸ்ட் கட்சியினுடைய முக்கியமான தலைவர் இந்திரா காந்தி எதிர்த்து போட்டியிட்ட ராஜ் நாராயணன் வழக்கு பதிவு செய்கிறார். இந்த வழக்கு நீண்ட நாள் நீதிமன்றங்கள்ல விசாரணைக்கு வந்து 1975 மார்ச் 19 இந்திரா காந்தியே நீதிமன்றத்துல கூண்டேறி சாட்சியம் சொல்றாங்க. அந்த நீதிபதி, வழக்கை விசாரித்த அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி சின்ஹா உலகமே திடுக்கிடுகிற ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு. ஆமா, 1971 ரேபரேலி தொகுதியில இந்திரா காந்தி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு செல்லாது, இந்திரா காந்தியினுடைய வெற்றி செல்லாதுங்கிற ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. உடனே பதட்டம் அடைந்த இந்திரா காந்தி, நாங்க உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை மேல்முறையீடு செய்யறாங்க. மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த கிருஷ்ணய்யர் அப்படிங்கிற நீதிபதி ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. நாம எல்லாரும் கவனத்துல கொள்ள வேண்டிய தீர்ப்பு அது. இந்திரா காந்தி இந்த வழக்கு விசாரணையில இருக்கிற வரைக்கும் நீங்க பிரதமரா பதவி வைக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க பிரதமரா இருந்துக்கோங்க. ஆனா நாடாளுமன்றத்துல எந்த தீர்மானத்தையும் ஆதரிச்சு நீங்க கையெழுத்து போட முடியாது, எந்த தீர்மானத்தையும் நீங்க கொண்டு வர முடியாது, ஆனா நீங்க பிரதமரா இருந்துக்கோங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு. இந்த தீர்ப்பு இந்திரா காந்தியை இன்னும் பதட்டம் அடைய செய்யுது. எல்லா பக்கங்கள்லயும் இந்திரா காந்திக்கு கடுமையான எதிர்ப்பு. இந்திய அரசியல் வரலாற்றுல 1970ங்கிறது மிக முக்கியமான காலகட்டம். பல வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்களும் சரித்திரங்களும் இந்த 1970s நடந்திருக்குங்கிறத நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த தீர்ப்பு, காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்த உட்கட்சி பிரச்சனை, நாட்டுல நடந்த மற்ற பிரச்சனைகள் எல்லாமே இந்திரா காந்திக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஆனாலும் பதவி விலகணுமே, தீர்ப்பு இப்படி சொல்லிருச்சே, என்ன செய்யறதுங்கிற குழப்பம் ஒரு பக்கம். இதுக்கு இடையில இந்திராவுக்கு எதிராகவே இயக்கம் நடத்தணுங்கிற கொள்கையோடு இருந்த அன்றைய மிக முக்கியமான தலைவர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. தீர்ப்பு வந்துருச்சு, பிரதமரா இருக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்திரா காந்திக்கு இல்ல, உடனே அவங்கள பதவி விலக சொல்லுங்கன்னு சொன்னது நாடு முழுவதும் பரவியது. பதவி விலகணுமா, ஆட்சியை கலைக்கணுமா, இனிமே இந்த அரியணை நமக்கு இல்லையா அப்படிங்கிற இந்திரா காந்தியினுடைய அந்த பதட்டமும் கோபமும் இந்திரா காந்திய என்னென்னமோ யோசிக்க வைக்குது. அதோட நாட்டுல நடந்த மிக முக்கியமான பிரச்சனைகள், வங்கிகள் தேசியமயமானது, சிம்லா ஒப்பந்தம், விலைவாசி உயர்வு, வேலையின்மை பாதிப்பு, தொழிற்சங்கவாதிகளுடைய மிக முக்கிய தலைவராகவும் 10 லட்சம் ரயில்வே ஊழியர்களை திரட்டி இந்தியாவின் மிகப்பெரிய வேலை வாய்ப்பு போராட்டத்தை நடத்தின ஜார்ஜ் பெர்னாண்டஸினுடைய அந்த போராட்டம், இது எல்லாமே இந்திரா காந்திக்கு கூடுதல் பிரஷரை கொடுத்தது. இந்த அழுத்தங்கள் என்ன செய்யறதுங்கிற யோசனைய இந்திரா காந்தியை நோக்கி தள்ளியது. பதவி போயிடும், சுற்றிலும் பிரச்சனை. 1966 லால் பகதூர் சாஸ்திரி மறைவுக்கு பிறகு யார் பிரதம அமைச்சர் அப்படிங்கிற கேள்வி வந்த போதே இந்திரா காந்தியா மொரார்ஜி தேசாயா அப்படிங்கிற 2 ஆப்ஷன்கள் வைக்கப்பட்டது. அப்ப நடந்த பிரச்சனையில காங்கிரஸ் 2ஆக பிரிஞ்சது. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று ஸ்தாபன காங்கிரஸ். இந்த ஸ்தாபன காங்கிரசினுடைய அழுத்தம் ஒரு பக்கம், நாடெங்கிலும் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பக்கம், உட்கட்சியில இந்திரா காந்திக்கு இருந்த மோதல்கள் ஒரு பக்கம்னு பதவி விலகணும் இல்லைன்னா ஆட்சி பறிபோயிடும்ங்கிற பிரஷர்ல இது அத்தனையும் சமாளிக்க என்ன செய்யறது அப்படிங்கிற யோசனையில நம்ம சம்பவக்கார சீமாட்டி இந்திரா காந்தி எடுத்த அந்த முடிவு தான் எமர்ஜென்சி. இந்த அவசர நிலை, இந்த நெருக்கடி நிலை அப்படிங்கிற ஒன்ன அறிவிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு 1975 ஜூன் 25 நம்ம இந்திரா காந்தி வர்றாங்க. 1975
ஜூன் 26 இந்தியாவில் அவசர நிலை எமர்ஜென்சி பிரகடனம் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு இந்தியாவில் என்ன நடந்தது, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள், இந்த வரலாற்று செய்தி எதை நோக்கி நகர்கிறது, தொடர்ந்து நாளைய சம்பவங்களும் சரித்திரங்களும் பகுதியில பார்க்கலாம். நன்றி.